ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்எஸ்கி தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் முதல்வன் திட்டத்திற்கு கீழே புதுசாக ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் முதல்வன் கோர்ஸ் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்க தான் செய்கிறது. நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ண தான் செய்கிறோம். இந்த விதத்தில் இந்த தடவை அங்கே பண்ண சொல்லியிருக்கக்கூடிய கோர்ஸ் இதில் ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் ப்ரைம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டோடைய இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். முதல்ல லாகின் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் லாகின் நிறைய பேருக்கு பண்ண முடியலை. ஜாயின் நவ் வித் கூகுள் ப்ளஸ் அப்படின்னு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை. இதற்கான ஒரு எளிமையான விஷயம் என்னதுன்னா, சைன் அப் அப்படின்னு உங்களுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கூகுள் கொடுக்கும்போது ஜாயின் நவ் வித் கூகுள் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஒர்க் ஆகுது. நானும் இதே ட்ரிக்கை தான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அதற்கு பிறகு நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் முதல்வன் போர்ட்டலில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்க, அதே நேரம் காலேஜில் என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதே இமெயில் ஐடியவே யூஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறமாகவும் ஒரு பிரச்சனையை எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறதா பார்க்க முடிந்தது. அதாவது நீங்கள் இமெயில் வைத்து லாகின் பண்ணாலும் கூட அதில் உங்களோட நேம் ஷோ ஆகாது. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறது. நேம் ஷோ ஆகாது அப்படிங்கிறப்போ நீங்கள் இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் சும்மா உங்கள் நேமில் ஒரு ஹாஃப் நேமும் கொடுத்துட்டு 4 டிஜிட் நம்பரும் கொடுத்துருப்பீங்க. அதே நேம் தான் இங்கே ஷோ ஆகுது. இது பின்னாடி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் உள்ள நேமை போய் சேஞ்ச் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட்டில் உள்ள நேமை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக தான் இதற்கான தீர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அதை எப்படின்னு நான் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுக்குறேன். தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோவும் பின் பண்ணுறேன். அதை பண்ணதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட முடியும். முதல்லையே நான் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி வைத்திருக்கிறேன். அதற்கப்புறமா நான் உங்களுக்கு டேரெக்ட் லிங்க்ஸே ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்கள் நிறைய லிங்க்ஸில் போய் தேடினாலும் இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்காது. அதற்கப்புறமா நீங்கள் வர வேண்டிய இடம் சர்வீஸ் நவ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் வெப்சைட்டில். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்டில் இருக்கும். அந்த லிங்கை டேரெக்டாக கிளிக் பண்ணி வாங்க. முதல்ல லாகின், அதாவது சைன்அப் செய்து விட்டு இந்த லிங்குக்கு வாங்க. நிறைய பேருக்கு லாகின் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் ஹேண்ட் சிம்பிள் காணிச்சதாக சொல்கிறாங்க. அந்த சிம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு முதல்ல சைன்அப் அப்படிங்கிற, அதாவது இந்த சைன்அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வழியாக ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஆப்ஷன் வழியாக ட்ரை பண்ணி லாகின் பண்ணிக்கிட்டு இந்த பேஜுக்குள்ளே வாங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கீழே ஓப்பன் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். டைரெக்டாக நான் முதல்லே சொன்ன சர்வீஸ் நாவ் வெப்சைட்டுக்கு வந்துடும். சர்வீஸ் நாவுடைய வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் எந்த கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு. உங்களுக்கு மெயினான கோர்ஸ் சர்வீஸ் நாவ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் தான். இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொமோ கோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கோ டு கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் இந்த பேஜும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. சர்வீஸ் நாவுடைய இந்த பேஜ். இந்த பேஜில் நீங்கள் கோ டு கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் செய்ததற்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். சில டைம் லோடிங்லேயும் நிறைய எரர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அதை அவங்க மேபி ஃப்யூச்சரில் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டைம் இருந்தால் படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா மேலே பே அண்ட் பிகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்களுக்கு 500 USD போட்டிருப்பாங்க. தயவு செய்து இந்த ப்ரோமோ கோடு அப்ளை பண்ணாமல் அவசரப்பட்டு அதில் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அவசரப்பட்டு அந்த டீட்டெயில்ஸ் எதையும் கொடுத்துடாதீங்க. இங்கே பே வித் கிரெடிட் கார்டுன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமாக அப்ளை ப்ரோமோ கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம முதலே காப்பி பண்ண கோட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் இங்கே பார்க்க முடியும் 0 அப்படின்னு காணிக்கும். 0 USD அப்படின்னு காணிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா அப்ளை அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை அண்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய கோர்ஸ் ரிக்வெஸ்டட் அப்படின்னு தான் இருக்கும். நாட் அட் ரிக்வெஸ்டட் இந்த மாதிரி தான் காணிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ், கண்டென்ட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இதற்கு அப்புறமா நீங்கள் இபுக் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அங்கே நீங்கள் இபுக்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க. இந்த ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணி முடித்தா போதும். அதற்கப்புறமாக சர்வீஸ் நாவில் இருந்து இங்கேயே நீங்கள் பார்க்கலாம்.
எனக்கு இபுக் சோர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். இப்போ லைவாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கான அந்த மெயில் வந்திருக்குது. அங்கே போய் அங்கே உள்ள புக்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களுக்கு நான் முதல்வன்ல இருந்து மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணி வைங்க. இதில் நிறைய பேருக்கு இமெயில் ஐடி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். முதல்லயே நான் சொல்கிறது, நான் முதல்வன்னு கொடுத்த இமெயில் ஐடியில் மட்டும் இதை பண்ணுங்கள். மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா முதல்லயே உங்களுடைய காலேஜில் சொல்லி அதை சரி பண்ணிடுங்க. இவ்வளோ நான் இந்த ட்ரிக்லேயும், அதாவது சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லேயும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் காலேஜை தான் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது இமெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம். அதே நேரம் நான் முதல்லயே சொன்னது போல், முதல்ல உங்களுடைய இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கிடையாது, இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய நேமை சேஞ்ச் பண்ணி உங்களோட நேமுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா தயவுசெய்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் முதல்வனில் க்ரோம் ப்ரௌசரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. க்ரோம் ப்ரௌசரில் நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அதிகமாக ஹேங் ஆகிற பிரச்சனையும் இந்த நான் முதல்வன் வெப்சைட்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக இந்த டேப் கிவி அப்படிங்கிற ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ், அதாவது உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கிற பட்சத்தில் ஃபயர்ஃபாக்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. மேற்கொண்டு நான் முதல்வனில் ஏதாவது டவுட்ஸ், மற்றபடி ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் அப்படி இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அஸ் மச் அஸ் பாசிபிள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுலேயும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம்.